Hi viewers, இன்றைய வீடியோவில் ஹபல் கான்ஸ்டன்ட் ஹபல் மாறிலி குறித்து தெளிவாக முழுமையாக பார்க்க உள்ளோம். எட்வின் ஹபல் என்பவரால் 1929 இந்த கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. இதனை சுருக்கமாக அவர் HO கோட்பாடு என்று அழைத்தார். HO என்றால் ஹபல் கான்ஸ்டன்ட், ஹபல் மாறிலி என்பதற்கான குறியீடு ஆகும். மேலதிக ஒரு தகவல் என்னவென்றால், பிக் பேங் கோட்பாடு உருவாவதற்கு இந்த ஹபல் கான்ஸ்டன்ட் கோட்பாடு தான் அடிப்படையாக இருந்தது. இப்பொழுது பார்ப்போம் இந்த ஹபல் கான்ஸ்டன்ட் கோட்பாட்டின் அடிப்படையான 3 விடயங்கள் என்ன என்று. அதில் முதலாவது விடயம்தான், இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது பிரபஞ்சம் என்பதில் கேலக்சிகள் உண்டு. இந்த கேலக்சிகள் ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாகிக் கொண்டே அப்பால் சென்று கொண்டே இருக்கின்றன என்பதுதான் இதன் அர்த்தம். இதன் இரண்டாவது விடயம் என்னவென்றால், ஒரு கேலக்சி நம்மிடமிருந்து, அதாவது நம்மிடம் என்று நாம் கூறுவது நாம் வாழும் கேலக்சியினை, நாம் வாழும் கேலக்சியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் ஒரு குறித்த கேலக்சி அமைந்துள்ளதோ அந்த தூரத்திற்கேற்ப அவ்வளவு வேகமாக அது நம்மை விட்டு அப்பால் சென்று கொண்டே இருக்கும். உதாரணமாக என்ட்ரோமீடா என்ற கேலக்சியினையும் Z11 என்ற கேலக்சியையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ட்ரோமீடா என்ற கேலக்சி எமது மில்கிவே கேலக்சிக்கு அருகில் அமைந்துள்ளது. ஆனால் Z11 என்ற கேலக்சி மிக மிக தூரத்தில் எமது மில்கிவேயில் இருந்து அமைந்துள்ளது. எனவே என்ட்ரோமீடா கேலக்சியானது எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு வேகத்தில் எமது மில்கிவேயை நெருங்கி அல்லது விலகி செல்கின்றதோ அதனை விட அதிகமான வேகத்தில், ஏறத்தாழ ஒளியின் வேகத்தில் இந்த Z11 என்ற கேலக்சியானது எமது மில்கிவே கேலக்சியில் இருந்து விலகி சென்று கொண்டே இருக்கும். எனவே ஒரு காலகட்டத்தில் இந்த Z11 என்ற கேலக்சியின் ஒளியே எமது மில்கிவே கேலக்சியில் இருந்து பார்த்தால் தெரியவே தெரியாது. அந்த அளவிற்கு வேகமாக அது எமது மில்கிவே கேலக்சியில் இருந்து விலகி சென்று கொண்டே இருக்கும். இதுதான் ஹபல் கான்ஸ்டன்ட் என்பது. அதாவது ஒரு அருகிலுள்ள கேலக்சியை விட தூரத்தில் உள்ள கேலக்சி மிக வேகமாக நம்மை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கும் என்பதாகும். அடுத்து எட்வின் ஹபல் அடுத்த விடயமாக 2 ஆங்கில பதங்களை பிரயோகித்தார். அதில் ஒன்றுதான் டிஸ்டன்ஸ் என்பது தூரம் எனலாம் தமிழில். அடுத்ததுதான் வெலோசிட்டி என்பது, இதற்கு வேகம் எனலாம் தமிழில். இங்கு ஸ்பீட் என்ற பதம் பாவிக்கப்படக்கூடாது, வெலோசிட்டி என்ற பதம் தான் இங்கு பாவிக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு எளிய சூத்திரத்தின் மூலம் இதனை மேலும் விளங்கப்படுத்தலாம். அதுதான் V சமன் HO பெருக்கல் அடையாளம் D என்பது. இங்கு V என்பது எதனை குறிக்கின்றது என்றால், அந்த கேலக்சியின் வேகத்தை, அந்த கேலக்சி வேகம், அதாவது ஒரு செகண்டிற்கு எவ்வளவு வேகத்தில் கேலக்சியானது பயணிக்கின்றது, விலகி செல்கின்றது என்பதை. அடுத்து இரண்டாவது HO என்பதுதான் ஹபல் மாறிலி எனப்படும், ஹபல் கான்ஸ்டன்ட் எனப்படுவது HO என்பதுதான். இது அண்ணளவாக 70 km/s 4 மெகாபாசக் என்று கூறினார் ஹபல். அதாவது மெகாபாசக் என்பது ஒரு வானவியலில் உள்ள மிக பெரிய தூரத்தினை அளக்க உதவும் ஒரு அலகாகும். இது குறித்து பிறகு பார்க்கலாம். அடுத்தது D என்பது அந்த விண்மீன் திரளின், அதாவது கேலக்சியின் தூரமாகும். அந்த கேலக்சி அமைந்துள்ள தூரமாகும், நம்மிடமிருந்து, நமது கேலக்சியிலிருந்து குறித்த ஒரு கேலக்சி அமைந்துள்ள தூரமாகும். இது மெகாபாசக் என்ற அலகில்தான் அளக்கப்படுகின்றது. இப்பொழுது பார்க்கலாம் மெகாபாசக் என்றால் என்ன என்று. இது MPC என்று ஆங்கிலத்தில் மிக சுருக்கமாக எழுதப்படலாம். இங்கு ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் இந்த மெகாபாசக் மற்றும் மேலுள்ள அந்த சூத்திரம் என்பவற்றை நாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அதாவது ஒரு கேலக்சி நமது மில்கிவே கேலக்சியிலிருந்து சுமார் 10 மெகாபாசக் தூரத்தில் அமைந்துள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 10 மெகாபாசக் தூரம் என்பது சுமார் 3.26 கோடி ஒளியாண்டுகள் ஆகும். அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய தூரம் இது என்று. 10 மெகாபாசக் என்பது எவ்வளவு தூரம்? 3.26 கோடி ஒளியாண்டுகள். ஆகவே அந்த குறித்த கேலக்சியானது எமது இந்த எடுத்துக்காட்டில் எமது பால்வெளி மண்டலத்திலிருந்து சுமார் 10 மெகாபாசக் தூரத்தில் உள்ளது. எனவே அதன் விலகல் வேகம் எப்பொழுதும் ஹபல் கான்ஸ்டன்ட் படி அதன் விலகல் வேகம் எவ்வாறு இருக்க வேண்டும்? 70 பெருக்கல் அடையாளம் 10. ஏன் நாம் 70 என்பது இங்கு நாம் வெலோசிட்டி, அதாவது மாறா வேகம் என்பது 70 இன்டு என்பது பெருக்கல் அடையாளம்
10. 70 10 பெருக்கப்பட வேண்டும். ஏன் நாம் இங்கு 10 பெருக்குகின்றோம் என்றால் அது 10 மெகாபாசக் தூரத்தில் அமைந்திருப்பதனால் ஆகும். எனவே இங்கு விடையாக எமக்கு கிடைப்பதுதான் 700 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்பது. எனவே அந்த குறித்த கேலக்சியானது எமது மில்கி வே கேலக்சியில் இருந்து சுமார் 700 கிலோமீட்டர் செகண்டிற்கு என்ற வேகத்தில் விலகி கொண்டு செல்கின்றது. இவ்வாறு எந்த ஒரு கேலக்சியினையும் அது நம்மை விட்டு என்ன வேகத்தில் விலகி கொண்டு செல்கின்றது என்பதை இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கணிக்கலாம். அதாவது மீண்டும் கூறுவதானால் இந்த சூத்திரம் V ஈக்குவல் HO into D என்பதாகும். V சமன் அந்த வெலோசிட்டி என்பது V என்பது வெலோசிட்டி, HO என்பது ஹபல் மாறிலி, D என்பது டிஸ்டன்ஸ். எனவே இந்த HO ஹபல் மாறிலி என்பது எப்பொழுதுமே நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி 70 கிலோமீட்டர் பெர் செகண்ட் மெகாபாசக் என்பதாகும். எனவே அந்த 70 கிலோமீட்டர் பெர் செகண்ட் மெகாபாசக் என்பது எதனால் பெருக்கப்பட வேண்டும் என்றால் தூரத்தினால். அந்த கேலக்சி எவ்வளவு தூரத்தில் எத்தனை மெகாபாசக் தூரத்தில் அமைந்துள்ளதோ அத்தனை மெகாபாசக்கினால் பெருக்கப்பட வேண்டும். இந்த நாம் ஏற்கனவே கூறிய அந்த எடுத்துக்காட்டில் 10 மெகாபாசக் தூரத்தில் அந்த கேலக்சி அமைந்திருப்பதனால் நாம் 10 பெருக்கினோம். எனவே Vயை நாம் இங்கு பெற்றுக்கொள்ளலாம். V என்பது வெலோசிட்டி, என்ன வேகத்தில் அது நம்மை விட்டு விலகி செல்வது என்பது. அந்த வேகம்தான் இங்கு நமக்கு இந்த உதாரணத்தில் 700 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகம் கிடைத்தது. சரி, இவ்வாறு இந்த ஹபல் மாறிலி எதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் படுகின்றது, வானவியல் கொள்கைகளுக்கு ஏன் இவ்வளவு அவசியமாக, ஏனைய வானவியல் கொள்கைகள் வானவியல் தொடர்பான ஏனைய கண்டுபிடிப்புகளுக்கு ஏன் இவ்வளவு அடித்தளமாக அமைகின்றது என்று இப்பொழுது பார்ப்போம். ஏனென்றால் இது பிரபஞ்சத்தின் வயதை மதிப்பிட உதவுகின்றது. இந்த பிரபஞ்சத்தின் வயதை மதிப்பிட உதவியதனால்தான் பிக் பேங் தியரியின் ஊடாக பிரபஞ்சம் சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்று கணிப்பிட்டனர். இதற்கு முக்கியமாக பங்களிப்பு செய்தது இந்த ஹபல் மாறிலி என்பது ஆகும். எனவே ஹபல் மாறிலியின் ஊடாக தற்பொழுது இந்த பிரபஞ்சத்தின் வயது என்பது 13.8 பில்லியன் ஆண்டுகள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக பிரபஞ்ச விரிவாக்கத்தின் காணப்படும் சில புதிரான விதிகளை இது எமக்கு எளிமையாக விளங்கப்படுத்துகின்றது. அதாவது டார்க் எனர்ஜி என்பது, அடுத்தது எக்ஸலரேட்டட் ரேட், அதாவது பிரபஞ்சம் விரிவடையும் அந்த ரேட் என்பது, டார்க் மெட்டர் என்பது, இவற்றை புரிந்து கொள்ளவும் இந்த பிரபஞ்ச விரிவாக்க கோட்பாடான ஹபல் மாறிலி என்பது உதவுகின்றது. மற்றும் உண்மையாக ஏற்கனவே நாம் கூறியது படி பிக் பேங் தியரி என்பது உருவாவதற்கே இந்த ஹபல் மாறிலி கோட்பாடு தான் காரணமாக இருந்தது. ஆனாலும் இப்பொழுது ஹபல் டென்ஷன் என்ற ஒரு விடயத்தை பற்றி அதிகமாக வானவியலில் கலந்துரையாடுகின்றனர். இந்த ஹபல் டென்ஷன் என்பது இப்பொழுது இந்த ஹபல் மாறிலி என்பதை, அதாவது ஹபல் கான்ஸ்டன்ட் என்பதை ஒரு கேள்விக்குறியாக்குமா என்ற பிரச்சினை தோன்றியுள்ளது இந்த 2024-25 ஆண்டுகளில். இப்பொழுது பார்ப்போம் ஹபல் டென்ஷன் என்றால் என்ன என்று. அதாவது இந்த ஹபல் மாறிலியை பயன்படுத்துவதன் ஊடாக எப்பொழுதுமே இந்த பிரபஞ்ச விரிவாக்கம் என்பது 70 கிலோமீட்டர் பெர் செகண்ட் மெகாபாசக் என்று இருக்க வேண்டும். ஒரு மெகாபாசக் என்பதற்கு 70 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்பதாக இருக்க வேண்டும் என்று நாம் கண்டோம். ஆனால் சில காரணங்களில் அதாவது சுப்பர்னோவாக்களை அளவிடும் போது, டார்க் எனர்ஜினை அளவிடும் போது மற்றும் கருந்துளைகளை அளவிடும் போது இந்த வேகம் கூடி குறைகின்றது. அதாவது இதில் ஏறத்தாழ 6 கிலோமீட்டர் பெர் செகண்ட் பெர் மெகாபாசக் என்ற ஒரு வித்தியாசம் கூட தோன்றியுள்ளது. சில சுப்பர்னோவாக்களை அளவிடும் போது அவை 73 கிலோமீட்டர் பெர் செகண்ட் மெகாபாசக் என்றும் வந்துள்ளன. அடுத்தது காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் என்பதை அளவிடும் போது CMB என்று சுருக்கமாக கூறலாம். ஹபில் மாறிலி இங்கு 67 கிலோமீட்டர் பெர் மெகாபாசக் என்று அளவிடப்பட்டுள்ளது. எனவே இங்கு 70 கிலோமீட்டர் மெகாபாசக் என்று தான் வர வேண்டும். ஆனால் இந்த உதாரணங்களில் சுப்பர்னோவாக்களை அளவிடும் போது 70 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்பதும், அடுத்தது CMB என்பதை அளவிடும் போது 67 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்பதும் இங்கு மாறுபாடுகள் காணப்படுகின்றன. ஏன் இந்த மாறுபாடுகள் காணப்படுகின்றன? அவ்வாறானால் ஹபல் மாறிலி உண்மை இல்லையோ என்ற
ஒரு கேள்வியை எழுப்புவதுதான் ஹபல் டென்ஷன் என்பது. மேலும் இந்த ஹபல் டென்ஷன் குறித்து அதிகமான ஆய்வுகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்றாலும் இந்த சில உதாரணங்களை தவிர பெரும்பாலும் இந்த ஹபல் மாறிலி என்பது சரியாகத்தான் உள்ளது. அடுத்தது பார்ப்போம் நாம் இந்த பிரபஞ்ச விரிவாக்கத்தை பற்றி ஹபல் மேலும் என்ன கூறியுள்ளார் என்பது. பிரபஞ்ச விரிவாக்கம் என்பது நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள். அதாவது அவர்கள் நினைப்பது என்னவென்றால் கேலக்சிகள் ஒன்றிலிருந்து ஒன்று அவை தானாகவே வேகமாக விலகிக்கொண்டு செல்கின்றன என்று நினைக்கின்றனர். ஒருபோதும் இல்லை. இந்த பிரபஞ்சம் என்பது முழுவதும் ஸ்பேஸ் அண்ட் டைம் என்பதில் அமைந்திருக்கின்றது என்று நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆகவே பிரபஞ்சத்தில் ஆங்காங்கே காணப்படும் கேலக்சிகளும் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமின் மீது தான் அமைந்துள்ளன. எனவே இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் அந்த எம்டி ஸ்பேஸ் தான், இரண்டு கேலக்சிகளுக்கு இடையிலான எம்டி ஸ்பேஸ் தான் இங்கு விரிவடைகின்றதே ஒழிய கேலக்சிகள் பயணம் செய்து ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாக செல்வது அல்ல. இது ஒரு பெலூனை வைத்து நாம் இந்த உதாரணத்தை நாம் மேலும் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். ஒரு சிறிய பெலூனை எடுத்து அதில் சில புள்ளிகளை இடுங்கள். சிறிய புள்ளிகளை இட்ட பிறகு அந்த ஒவ்வொரு புள்ளியும் கேலக்சிகள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது பெலூனை நீங்கள் ஊதும் போது என்ன நடக்கும்? அந்த புள்ளிகள், நீங்கள் வைத்த அந்த புள்ளிகள் பெலூனை கொஞ்சமாக பெலூனில் காற்று இருக்கும் போது அருகில் இருக்கும். இன்னும் நிறைய காற்று நீங்கள் ஊதிக்கொண்டே செல்லும் போது, நிறைய காற்று நிரம்பும் போது அந்த புள்ளிகள் ஒன்றிலிருந்து ஒன்று வேகமாக, அதாவது தூரமாக செல்லும். இது மாதிரி தான் பிரபஞ்சம். அந்த பெலூன் என்பது தான் ஸ்பேஸ் அண்ட் டைம். அந்த பெலூனின் மீது இருப்பது தான் புள்ளிகள். அந்த பெலூனின் மீது உள்ள புள்ளிகள் தான் இந்த கேலக்சிகள். எனவே இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் என்ற பெலூன் தான் உப்புகின்றதே ஒழிய இந்த புள்ளிகளான கேலக்சிகள் தானாக ஒன்றிலிருந்து ஒன்று விலகவில்லை. எனவே இங்கு ஹபல் மாறிலி என்பதில் இது எப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே நாம் அந்த ஹபல் டென்ஷனில் கலந்துரையாடிய சில சூப்பர்னோவாக்கள் மற்றும் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் என்பவற்றை ஆராயும் போது இந்த ஹபல் மாறிலியில் சில மாறுபாடுகள் வந்த போதிலும் இந்த கருத்தானது, அதாவது எப்பொழுதுமே இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் உப்பிக்கொண்டே செல்கின்றது, அதாவது பெரிதாய் விலகிக்கொண்டே செல்கின்றது, ஆனால் அதில் உள்ள கேலக்சிகள் அல்ல என்ற அந்த ஹபல் மாறிலியின் முக்கியமான கருத்து ஒருபோதும் மாறுபடவில்லை. எனவே ஹபல் மாறிலி குறித்து இன்னும் JWST எனப்படும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அதிகமான ஆய்வுகளை இப்பொழுது நடத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு வேகமாக விரிவடைகின்றது என்பதை துல்லியமாக மீண்டும் கணிப்பிடுவதற்காக இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பின் ஆராய்ச்சிகள் எதிர்காலத்தில் உதவும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். தொடர்ந்தும் இந்த ஹபல் மாறிலி என்பது பிரபஞ்ச விரிவாக்கம் குறித்தும் மற்றும் பிரபஞ்சத்தில் உள்ள ஏனைய அனைத்து கோட்பாடுகளை எமக்கு விளங்கிக் கொள்வதற்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹபல் டென்ஷன் என்பது இப்பொழுது அதிகமாக இந்த வானவியல் கலந்துரையாடப்பட்டு கொண்டிருக்கின்ற போதிலும் இந்த ஹபல் மாறிலி என்ற ஹபல் கான்ஸ்டன்ட் என்ற கோட்பாடு முற்றுமுழுதாக நிராகரிக்கத்தக்க கோட்பாடு அல்ல. அதில் சில தவறுகள் இருக்கலாம். அது JWST என்ற ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியின் ஆய்வுகளின் மூலம் அது எதிர்காலத்தில் சரி செய்யப்படும் என்று நாம் நம்பலாம். எனவே எம்மால் முடிந்த அளவு இந்த ஹபல் கான்ஸ்டன்ட் என்பதையும் அடுத்தது ஹபல் டென்ஷன் என்பதையும் உங்களுக்கு நாம் இந்த வீடியோவில் விளங்கப்படுத்தினோம். இது மாதிரியான வானவியல் தொடர்பான மிகவும் ஆச்சரியமான வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இந்த சேனலிற்கு சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள்.